உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் துணியில் இன்னொரு விதமாக எப்படி படம் வரையலாம், துணியில் நம்ம படம் வரைகிறது. இதில் ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சோம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், பேப்பரில் கட் பண்ணி நம்ம எடுத்த இதை வச்சு வரைகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இது நான் தாமரைப்பூ மாதிரினா, இது நீங்கள் எதுலனாலும் ஒரு அட்டையில் இருக்கிறதுல இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிடணும். இது நான் பத்திரிக்கையிலேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இதுலனாலும் பிரிண்ட் பண்ணி இருந்துச்சுனாலும் எந்த இதுனாலும் அதை அப்படி கரெக்டாக ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் அதை நம்ம எந்த இடத்துல நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. நம்ம இப்போ இதில் 2 மொட்டு 2 பூவு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம எந்த இது எடுத்துருக்குறோமோ அதோட அச்சா அப்படி வச்சுக்கிட வேண்டியது தான். அப்புறம் பாருங்கள், இந்த பென்சில் நார்மல் பிளாக் கலரில் இருக்கிற பென்சில் வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க. நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அவுட்லைனை மட்டும் நம்ம போடுறோம். நல்லா டார்க்காக துணியில் போடும்போது நல்ல திக்காக போடணும். அப்போ தான் அது நல்லா நமக்கு அச்சு எடுத்த மாதிரி தெரியணும். இப்போ கீழே நீங்கள் முதல்ல அந்த துணியை வைக்கும்போது ஃப்ரேமில் துணி இருக்குது, அதுக்கு கீழே நீங்கள் ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க. பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கு மேலே துணியோட ஃப்ரேமை வச்சு அப்புறம் துணி மேலே இந்த அட்டையை வைக்கிறோம். அட்டையை வச்சுட்டு இப்போ நம்ம அவுட்லைன் போடுறோம். இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் போடும்போது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். இப்போ ஒரே இழுவையில் அதை நம்மளால் கொண்டு வர முடியாது. இப்போ ஃப்ளவர் அந்த ஓரம் கார்னர் இருக்குன்னா அந்த கார்னர் வரையும் கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது. இப்போ காம்பு இருக்குன்னா அந்த காம்பு பகுதியை நல்லா பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிட்டு அந்த இது லேசாக நகண்டாலும் திருப்பி கரெக்டாக அதே பொசிஷனுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு தாமரை போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்து போடணும். வரிசையாக இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு தான் இந்த ஒவ்வொரு அட்டையும் நம்ம எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பார்டர் மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ப்ளவுஸ்லேயே ஒரு கையில் ஒரு பார்டர் போடுறீங்கன்னா அந்த பார்டர் டிசைனை நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த துணி மேலே கரெக்டாக அடுத்தடுத்து அப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது அது நம்ம எல்லாமே நம்ம ஐடியா தான். நம்ம எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம், நம்ம அதை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இப்போ துணியில் போட்டுட்டு இதில் பெயிண்டிங், ஏற்கனவே பெயிண்டிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே பெயிண்டிங்கை இதில் போடலாம். இப்போ இந்த இதில் நான் பெயிண்டிங்கும் போடுறது இதில் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் பெயிண்டிங் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மட்டும் வரைஞ்சிட்டு ஆரி ஒர்க்கு நார்மலாக தனியாக போட்டுக்கிடலாம். எப்பயும் போடுற மாதிரி ஆரி ஒர்க்கு போடலாம். அல்லது ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்கும் இதே மெத்தடில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடலாம். அப்புறம் பெயிண்டிங் பண்ணி அதுக்கு அடுத்து பெயிண்ட் பண்ணி மட்டும் விடலாம். பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஆரி ஒர்க்கு, சர்தோசி ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். எல்லா இதுக்கும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம படம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்துட்டு இப்போ இதில் இந்த நடுவில் இருக்கிற சேஃப் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிடணும்.
அதாவது அந்த காம்பு சரியாக விழுகாமல் இருந்தால் அந்த காம்பை வரைஞ்சிடணும். அதே மாதிரி நடுவில் வந்து இந்த இப்போ தாமரைப்பூவில் அந்த நடுவில் ஒரு கோடு வருது பார்த்திங்களா, அந்த கோடையும் நம்மளாக வரைஞ்சிக்கிடணும். அது வேறு ஒன்றும் இல்லை, 2 இதை ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா படம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிரும். உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் எடுத்திருப்போம், அப்புறம் அந்த உள்ளே இருக்கிறதையும் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இதில் தாமரைப்பூ 2 தாமரை பூ 2 மொட்டு இருக்கிற மாதிரி லீஃப் மாதிரி கீழே 2 லீஃபு, ஒரு லீஃப் போட்டிருக்கு, இன்னொரு லீஃபும் நம்ம வரையணும்னா வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிறோம். இதுதான் துணியில் நம்ம போடுற மெத்தடு. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோமா எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்து பெயிண்டிங்கோ ஆரியோ எதுனாலும் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பாருங்கள், நல்லா இதாக வந்திருக்கு. இதை வந்து இந்த மெத்தடை வச்சு நீங்கள் எந்ததுனாலும் போடலாம். இப்போ பெயிண்ட்டு வந்து நாங்கள் அன்னைக்கு காட்டின மாதிரி தான். பெயிண்ட்டு வந்து இந்த எப்பையும் போடுற ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். அதை நம்ம வந்து பச்சை கலர் எடுத்திருக்கோம். பொடி ப்ரஷ் 2, கொஞ்சம் அகல ப்ரஷ் 1 எடுத்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு காம்பில் க்ரீன் கலர் போட போகிறோம். அதுக்கு நல்ல பொடியாக இருக்கிற ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம அந்த இதில் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம், இல்லை அந்த மூடியில் மட்டும் கொஞ்சம் ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து காம்புங்கிறதுனால நமக்கு தனியாக ரொம்ப தேவையில்லை. அதை எடுத்து மிச்சம் பூரா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் அப்படி பாட்டிலே வச்சு போடுறேன். இப்போ பாருங்கள், வந்து காம்புக்கு நான் லைட்டாக ஒரு லைன் மட்டும் 2 லைனையும் போட்டு நடுவில் இருக்கிறத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி இப்போ கொண்டு வர்றோம். இப்போ ஒரு காம்பு கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த க்ரீன் கலரில் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிடணும். போட்டுட்டோம்னா அது வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக ஃபில் ஆகிரும். இப்போ இது பெயிண்டிங் போடுறோம். பெயிண்டிங் போடாமல் நீங்கள் வந்து ஆரியில் வெறும் செயின் ஸ்டிச் போடுறதா இருந்தால் அந்த காம்பு பூரா ஒரு 3 லைனு 2 லைனு அப்படி அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் செயின் ஸ்டிச்சு க்ரீன் கலர் நூலில் போடணும். க்ரீன் கலரில் ஜருகு நூல் இருக்குது, நார்மலாக சில்க் த்ரெட்டும் இருக்குது. அதில் வந்து எதை வச்சு நீங்கள் போட்டாலும் அது அழகாக இருக்கும். உங்களுக்கு எது ப்ராக்டிஸ் நல்லா ஆயிருக்கோ அதை வச்சு நீங்கள் காம்புக்கு அதை போட்டுக்கிடலாம். அப்புறம் வந்து இது செயின் வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழல் பாசி இருக்கு இல்லையா, அந்த குழல் பாசியில் க்ரீன் கலர் இருக்குது, அந்த க்ரீன் கலரை வச்சு அதை வச்சு ஒரு 2 லைன் போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த படத்தை நல்லா எடுப்பாக காட்டும். அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி போடலாம். இப்போ பெயிண்டிங்னு எடுத்தோம்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு பெயிண்டிங்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. போர்ட்டல் அந்த மாதிரி எந்த பெயிண்டிங்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதை மட்டும் நம்ம வச்சு நம்ம இப்போ கிட்டத்தட்ட க்ரீன் கலரை வந்து ஓரளவுக்கு போட்டிருக்கோம். அடுத்து இப்போ க்ரீன் கலர் முடிச்சாச்சு. அடுத்து பிங்க் கலரில், அதாவது ரோஸ் கலரில் அந்த தாமரை எதழுக்கு வந்து பெரிய ப்ரஷ்ஷை வச்சு நான் போடுறேன். இப்போ பெரிய ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தனியாக அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் அந்த கார்னர் வரும்போது ஓரமாக இப்படி சைடாக திருப்பிக்கிடணும். ப்ரஷ்ஷை நல்லா சரியாக வச்சு போட்டிங்கன்னா தான் அந்த கார்னர்லாம் மொட்டு மொனை மாதிரி வர்றது எல்லாமே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இப்போ இந்த பெயிண்டில் வந்து நான் ஒரே கலராக இதை போட்டிருக்கேன். நார்மலாக நீங்கள் வெறும் பெயிண்டிங் மட்டும் போடுற மாதிரி போட்டிங்கன்னா, இப்போ படம் வரைஞ்சி வெறும் பெயிண்டிங் மட்டும்னா இதுக்கெல்லாம் அவுட்லைன் கொடுக்கணும் உங்களுக்கு. அது வந்து இப்போ ரோஸ் கலர் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்
திக்கு கலர் ஆக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர், இந்த மாதிரி லைட் கலரை, ஒரு டார்க் கலரை சேர்த்து அதை நீங்கள் பொடியான ப்ரஷ் வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து எடுப்பாக, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும். அதே மாதிரி க்ரீன் கலர் போட்டிங்கன்னா க்ரீன் கலர்லேயும் டார்க் க்ரீனையும் சேர்த்து நீங்கள் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், எடுப்பாகவும் நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம தாமரைப்பூவில் கிட்டத்தட்ட 2 இதில் வந்து எப்படி ஒரு மொட்டு ஒரு இந்த தாமரை முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான்.